ஒரு குட்டி எலி நூற்றுக்கணக்கான பாம்ஸை கண்டுபிடிச்சி ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாத்திருக்குன்னு சொன்னா என்ன படம்னு தானே கேட்பீங்க. இது நம்ம மாஸ் ஹீரோ மாகாவா எலியோட உண்மையான கதையை பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ரோஷன். 2013 ஈஸ்ட் ஆப்பிரிக்கால உள்ள டான்சானியால ஜோகோயினே யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல தான் நம்ம மாகாவா பிறந்திருக்கு. இது சதர்ன் ஜெயின்ட் பவுச் ராட் வகையை சேர்ந்திருக்கு. சுமார் 1-1.5 கிலோ இருக்கும்னு சொல்றாங்க. இது கம்போடியால அப்பப்போன்ற ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ல இந்த லேண்ட் மைன்ஸ் பாம்ஸ், அதாவது இந்த நிலத்தடியில புதைக்கப்பட்ட கன்னி வெடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே ராட்ஸை வச்சு மோப்பம் பிடிக்க வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இங்க பயிற்சி பெற்ற நம்ம மாகாவா எலியும் அப்பப்போ ஆர்கனைசேஷனோட பெஸ்ட் எம்ப்ளாயியா, அதுவும் 100க்கும் மேற்பட்ட லேண்ட் மைன்ஸ் மற்றும் 30 அன்எக்ஸ்ப்ளோர்டட் பாம்ஸை கண்டுபிடிச்சிருக்கு. ஆயிரக்கணக்கான மக்களோட உயிரையும் காப்பாத்திருக்கு. சோ இந்த மாகாவா ராட் லேண்ட் மைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டா. அதனாலேயே இதுக்கு 2020 மாகாவா உலகத்திலேயே முதல் PDSA கோல்ட் மெடல் ஃபார் பிரேவரின்ற அவார்டையும் இந்த குட்டி எலிக்கு கொடுத்திருக்காங்க. சோ மாகாவா 2020 ஜனவரியில பீஸ்ஃபுல்லா இறந்தும் போயிருக்கு. சோ தான் வாழ்ந்த 8 வருஷ காலத்துல மனிதர்களுக்காக மாபெரும் சேவையை செஞ்சுட்டு மாஸ் ஹீரோ ஆயிடுச்சு. பிக் திங்ஸ் கம்ஸ் இன் ஸ்மால் பேக்கேஜஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம மாகாவா எலி தான். நெக்ஸ்ட் டைம் ராட் பார்க்கும்போது நம்ம மாகாவா ராட் ஞாபகம் வருதான்னு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. அப்புறம் குட்டி ஸ்டோரிக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.